தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 500 கிராம் காலையில மத்தியானம் சாயந்தரம் ராத்திரியில அப்புறம் நண்பர்கள் வந்து அந்த கடையில் போறப்ப இந்த கடையில நல்லா இருக்கும் இடையில ஒரு நாளைக்கு 2 கிலோ எவ்வளவு சக்தியாக மாறுகிறது. 1000ல் ஒரு பாகம் கூட சக்தியா மாறுறதுல எல்லாமே கழிவா மாறிதான் வெளியில போகும். எந்த மனிதனும் சொன்னதில்லை, எந்த டாக்டரும் சொன்னதில்லை, எந்த சிஸ்டனும் சொன்னதில்லை. விழல் பெருமான் சொல்ற ஒரு வரிக்காகவே அறுப்பா காலங்காலமாக நிற்கும். விழல் பெருமான் என்ன சொல்றார்? நான் இரு பொழுது உண்டது யாவும் அமுதமாக்கினாய். இப்படி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாப்பிடுறது கூட அப்படியே அமுதமா மாறுது. கையில மாறுறதில்லை, திருநீரா வர்றதில்லை, மரமா வர்றதில்லை, பீழையா வர்றதில்லை, காதுல குரும்பி வர்றதில்லை, வாயில ஊட்ட வர்றதில்லை. அந்த இடத்துக்கு போயிட்டார் வள்ளல் பெருமான். நான் இருபொழுது உண்டது யாவும் அமுதமாக்கினாய். இது எப்படி சாத்தியம்? இந்த மாதிரி யாருக்கு ஏற்கனவே சாத்தியம் ஆகி இருக்கின்றது, அதுக்கும் அருக்காவ படிங்கன்னு நான் சொல்றேன். இறைவனுக்கு மட்டுமே இது சாத்தியம். இந்த கதை உங்களுக்கு தெரியும். ஏன் உங்களுடைய வார்த்தையில சொல்லுங்க, ஆழம் ஆழம் அமுதாக்கி அண்ணலே. ஆழம்னா என்னங்க? ஆழகால விஷம். அந்த விஷம் கடை, அதாவது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து வார்க்கடலை கடையிறாங்களா அமுதத்துக்காக. அந்த அமுதத்தை குடிச்சு தேவர்கள் 10 காலம் வாழ்றாங்க. அந்த அமுதம் கிடைக்கிறதுக்காக வார்க்கடலை கிடைச்சாங்களாம். அப்ப முதல்ல இவங்க எதிர்பார்த்த மாதிரி அமுதம் வரல, வேற என்ன வந்தது? ஆழகால விஷம். அந்த விஷத்தினுடைய புகையப்பட்டு புகைப்பட்டவனே சொத்து சொத்துன்னு எல்லா தெய்வங்களும் விழுந்துக்கும் சாக ஆரம்பிச்சதெல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. எல்லா சாமியும் ஓடி ஒரே ஒரு சாமியை தவிர சிவன் என்ன பண்ணாரு? என் பிள்ளைங்க எல்லாம் இப்படி சாகுது என்று சொல்லி, இந்த விஷத்தில் இருந்தல்லவா இந்த குழந்தைகள் எல்லாம் சாகின்றன என்று சொல்லி, நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய குழந்தைக்கு போற யாரும் சாகக்கூடாதுன்னு அவ்வளவு விஷத்தை எடுத்து குடிச்சார். கதை உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த கதையிலே ஒரு மாற்றத்தை வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். என்னன்னா, அம்மா பராசக்தி கருத்தை பிடிச்சி நிறுத்திட்டாங்க, அந்த விஷம் கீழே இறங்கல, அதனால அவரு குறைச்சார். இது கதை. வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு தெரியுங்களா? பயாலஜிக்கல் ட்ரூத், இந்த உடலை பற்றிய ஒரு உண்மையை சொல்லுகின்றார். அப்படியே அம்மா கருத்தை பிடிச்சி நிறுத்தலைன்னா கூட சிவன் செத்திருக்க மாட்டார். ஏன் சொல்றாரு? அருள் நிலையிலே ஆழகால விஷமும் என்ன ஆகின்றது? அமுதமாக மாறுகின்றது. இது எந்த டாக்டருக்கும் தெரியாது. ஆழகால விஷத்துக்கு மேல விஷம் இல்ல, தெய்வங்கள் எல்லாம் செத்து போற நிலை. அப்படிப்பட்ட விஷம் அமுதமாக மாறுகின்றது. ஏன்? அருள் நிலையில். அந்த அருள் நிலையில அப்போ சிவன் இருந்தாரு. நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க எல்லாம் யாரும் சாகக்கூடாது நினைச்சாரு. பாத்தீங்களா? அந்த நினைப்பு அருள் நிலை. அந்த அருள் நிலை என்ன? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தில் வள்ளல் பெருமான் பெருங்கருணையினால் மூலிகை அருள் கஞ்சி வழங்குகின்றார்கள். இந்த சங்கத்தை நடாத்தி வருகின்ற சங்க நிர்வாகிகள் அத்தனை பேரும் அவர் தத்தம் குடும்பத்தார்களும் உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மன வளத்தோடும் வாழ்வாங்க வாழ்ந்து சுத்த இப்படி யார் அன்பர்கள் கொடுத்தாலும் சாப்பிடுவாராம். ஆனால் அது அவ்வளவு என்ன ஆகுதுங்க? மலமா உற்பத்தி ஆகுறதில்ல, திருநீரா உற்பத்தி ஆகுறதில்ல, உடம்புல அப்படியே. வள்ளல் பெருமானுடைய பெருங்கருணையினால் கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் மூலிகை அருள் கஞ்சி வழங்கப்பட்டது. இந்த சங்கத்தை நடாத்தி வருகின்ற சங்க நிர்வாகிகள் இதற்கு இந்த ஜீவகாரணிய பணிக்கு நிதி வழங்குகின்ற அத்தனை பேருடைய அன்பு குடும்பமும் உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வாழ்வாங்கு வாழ்ந்து
வள்ளல் நெறியினை காதலித்து பிறவியில்லா பெருநிலை பெற வேண்டிய இறைவனிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க, வளம் பல பெறுக.